அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் வச்சு கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1/4 கிலோ உருளைக்கிழங்கை கட் பண்ணி வேக போட்டு எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும். கட் பண்ண பீசஸை தண்ணியில் போட்டுப்போம். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துப்போம். பொட்டேட்டோ வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம காலிஃப்ளவர் ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்போம். வெங்காயத்தை ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்போம். இதை மாதிரி வெங்காயம் 3, நான் சின்னதாக இருக்கனால 3 எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போதும். காலிஃப்ளவர் 1/4 கிலோவுக்கு 100 கிராம் எடுத்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணும்போது கட்லெட் தட்டை நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் ஃபைனாக கட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கட்லெட்டுக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். பச்சை மிளகாயை நல்லா கீறிட்டு பொடி பொடியாக நறுக்கிப்போம். எல்லா காய்கறியுமே நம்ம கொஞ்சம் ஃபைனாக நறுக்கி போடும்போது கட்லெட் தட்டை ஈஸியாக இருக்கும். ஓரங்கள்லாம் வெடிச்சு போகாமல் வரும். உருளைக்கிழங்கு வெந்துட்டான்னு செக் பண்ணுவோம். வெந்துட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஆற விட்டுப்போம். இந்த வடித்த தண்ணியிலேயே அடுத்தது காலிஃப்ளவரை போட்டு கொதிக்க விட்டுக்கணும். 3லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கணும். காலிஃப்ளவரை க்ரன்ச்சியாக வேக விட்டு எடுத்துப்போம். தண்ணி இல்லாமல் இதையும் வடிச்சுப்போம். வெந்த உருளைக்கிழங்கை தோல் உரிச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துப்போம். பொட்டேட்டோ நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கணும். கையை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு ப்ரெஸ் ஆகி மசியணும். இப்போ உருளைக்கிழங்கை இதை மாதிரி மசிச்சு வச்சுப்போம். காலிஃப்ளவர் நம்ம ஏற்கனவே கொதிக்க விட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துப்போம். கட்லெட் தட்டை நல்லா வரணுங்கிறதுனால இதை மாதிரி நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ கட் பண்ண எல்லாத்தையும் மசிச்ச உருளைக்கிழங்கோட சேர்த்துப்போம். வெங்காயம், பச்சை மிளகாய், காலிஃப்ளவர், உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துப்போம். சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துப்போம். மேங்கோ பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துப்போம். மிளகு பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துப்போம். இந்த கட்லெட்டுக்கு இதுதான் மசாலா. எல்லாத்தையும் சேர்த்து பசஞ்சுப்போம். கட்லெட் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். நம்ம வறுத்த பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ப்ரெட்டை 2 பொடி பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயை தொட்டுட்டு கையில் நம்ம வேணுங்கிற சைஸ் உருட்டிப்போம். இதை மாதிரி உருட்டிட்டு ஷேப் பண்ணிப்போம். ஷேப் பண்ணதை ப்ரெட்டில் ஒரு பிரட்டிட்டு அப்படியே தோசைக்கல்ல அடுக்க வேண்டியதுதான். பொரிச்செடுக்கிறனாலும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தோசைக்கல்ல தான் போட்டு எடுக்க போகிறேன். எல்லா கட்லெட்டையும் ஷேப் பண்ணி தோசைக்கல்ல அடுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிப்போம். ஓரளவு கேப் இருக்கிற மாதிரி அடுக்கிப்போம். நம்மளுக்கு கட்லெட் வேக வேக உருளைக்கிழங்கு கொஞ்சம் திரும்பி சாஃப்டாக ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு திருப்பி போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து 2 சைடும் கோல்டன் கலரில் வர வரைக்கும் சுட்டு எடுத்துக்கணும்.
இந்த கட்லெட் வேக வேக உருளைக்கிழங்கு கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பிக்கும். அதனால் திருப்பி போடும்போது சில சமயம் உடஞ்சி போகும். 2 சைடும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கொஞ்சம் டார்க் கலராக வர வரைக்கும் சுட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒன்று திருப்பி போடும்போது கொஞ்சம் பிஞ்சு போயிட்டு, சரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாமேன்னு டேஸ்ட் பார்க்குறேன். நல்லா இருக்குது டேஸ்ட்டு. கட்லெட் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா 2 சைடும் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த கட்லெட்டுக்கு வந்து கெச்சப்பும் வெங்காயமும் தான் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். க்ரீன் சட்னி நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்டா. இதை மாதிரி ஒரு தட்டில் போட்டுட்டு மேலே கெச்சப் போட்டு, கடையில் போனால் நம்மளுக்கு வெங்காயம் போட்டு கொடுப்பாங்க. அதே ஸ்டைலில் இன்றைக்கி நான் வெங்காயம் சேர்த்து சாப்பிட போகிறேன். நம்ம இதோட வந்து க்ரீன் சட்னி இல்லை நம்ம விருப்பப்பட்ட சாஸ் தொட்டு சாப்பிட்லாம். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.